1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. இப்போ நீங்க கேட்க போற கதை ஒரு சாதாரண வேலையாடன் மனசுல இருந்து ஒரு உண்மையான உரிமையாளர் மனசு வரை போகும் பயணம். இந்த பயணம் பதவி பற்றியதில்ல, மனசு பற்றியது. சம்பளம், பதவி, டைட்டில் எல்லாம் ஒதுங்கட்டும். நீ எப்படி யோசிக்கிற, எப்படி நடக்கிற, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குறியா என்பதுதான் உன் லெவலை நிர்ணயிக்குது. அடிப்படை லெவல்ல ஒரு மனிதன் வேலைக்கு வந்துட்டு சொல்லறத மட்டும் செய்யறவன். அவனுக்கு வேலைன்னா டூ லிஸ்ட். என்ன சொன்னாங்களோ அத நான் பண்ணிட்டேன், அதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறவன். தப்பானாலும் தடுமாறினாலும் யாரும் எனக்கு சொல்லலன்னு காரணம் சொல்லி விலகி போயிடுவான். அவன் நேரத்துக்கு வரலாம், நேரத்துக்கு போகலாம், ஆனா அவன் மனசு அந்த வேலைக்கு உரிமை எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு இது ஏன் வேலை இல்ல, அவரோட வேலைதான். அடுத்த லெவலுக்கு வரும்போது அவன் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறான். அவன் தன்னால கொடுக்கப்பட்ட டாஸ்க் சரியா முடிக்கணும் என்று நினைக்கிறான். குவாலிட்டி பத்தி கவலைப்படுறான், டெட்லைன் பத்தியும் கவலைப்படுறான். அவன் எனக்கு சொன்ன வேலை நான் முடிச்சிட்டேன்னு மட்டும் இல்லாம இது நான் பண்ணது நல்லா இருக்கணும்னு தன்னோட பெயருக்கும் ரெப்யூட்டேஷனுக்கும் விலை வைக்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது பிரச்சனை வந்தா மறைக்கிற மாதிரி இல்லாம, இங்க ஒரு இஷ்யூ இருக்கு, இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி அதை குறைந்தபட்சம் ஹைலைட் பண்ணுகிற அளவுக்கு முன்னேறுவான். அதுக்கப்புறம் வர லெவல்ல அவன் ஒரு பிரச்சனைய கண்டுபிடிச்சா, சார் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிக்க மாட்டான். சார் இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு 2-3 சல்யூஷன் நான் யோசிச்சிருக்கேன், இதுல எது பெஸ்ட்னு பாக்கலான்னு சொல்ற நிலைக்கு வருவான். அவன் மொழி மாற ஆரம்பிக்குது. நான் முடியாதுன்னு சொல்லும் இடத்துல நான் எப்படி பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் செய்யலான்னு கேக்குறான். அவன் முன்னாடி யோசிக்கிறான், நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வருமா, வர மாதிரி இருந்தா இப்பவே எப்படி தவிர்க்கலாம், என்ன சேஃப்கார்ட் வைக்கலாம். இத்தனையும் யாராவது சொல்லிதான் பண்ணறதில்ல, தனக்குள்ள இருந்து வர ஆட்டிடியூட்னால தான் பண்ணறான். இந்த மொமெண்ட்ல தான் அவன் ஒருத்தங்கிட்ட வேலை கேட்டா நாம இந்த ஆள் மீது நம்பிக்கை வைத்துக்கலாம்னு மற்றவர்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் உச்ச லெவல் பக்கம் வரல. உண்மையான உரிமையாளர் மனசு வர்ற லெவல் தான் அடுத்தது. இங்க அவன் வேலைக்கு வரவனாக இல்ல, இது என் பணின்னு பார்க்கிறவனாக மாறுகிறான். இந்த கம்பெனி என்னோடதா இல்ல, இந்த ப்ராஜெக்ட் என்னோடதா இல்லனாலும் இதுல என் பேர் இருக்கு, என் நேரம் இருக்கு, என் சக்தி இருக்கு அப்படின்னு உள்ளத்திலேயே ஒரு கனெக்ஷன் உருவாக்குறான். அவ ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போதும், இது என் கம்பெனியா இருந்தா என்ன பண்ணுவேன், இந்த பணம் என் பணமா இருந்தா, இந்த கிளையண்ட் என் சுயமா இருந்தான்னு கேட்டு பார்த்துதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறான். உரிமையாளர் மனசுல இருக்கிறவங்கிட்ட இது என் ஜாப் இல்லன்னு சொல்ற வார்த்தை இருக்காது. அவன் எல்லா இடத்துலயும் ஒரு கண் வைத்திருப்பான். இது எப்படி இன்னும் பெட்டராகலாம், எங்க லீக் இருக்கு, எங்க ரிஸ்க் இருக்கு, எங்க வாய்ப்பு இருக்கு. கிளாரிட்டி இல்லனா காத்திருக்காமல் நமக்கு என்ன வேண்டும், எதை அடைய வேண்டும்னு கேட்டு ஒரு கிளாரிட்டி உருவாக்குகிறான். வழிகாட்டி வரலனா வரும் வரை நிக்காமல் தன்னால தெரிஞ்ச வரையிலும் எடுப்பாக ஒரு திசை பக்கம் முன்னேறுவான். இப்படி ஒருவர் வளர வளர அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் மாற ஆரம்பிக்கும். அவன் தன்னை இப்படி கேட்க ஆரம்பிக்கிறான், இது ஏன் கம்பெனியா இருந்தா நான் இதே மாதிரி நேரம் கிழிச்சு போடுவேனா, இதே மாதிரி குவாலிட்டி கொடுப்பேனா, இதே மாதிரி கிளையண்ட்டை ட்ரீட் பண்ணுவேனா. இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொன்னால் உன் அடுத்த ஸ்டெப் என்னன்னு உனக்கே புரியும். இந்த லெவல் வரும்போதுதான் உனக்கு டைட்டில் இல்லாம லீடர்ஷிப் வர ஆரம்பிக்கும். நிஜமான லீடர் அப்படின்னா பதவினால வர்றவன் இல்ல, உரிமை எடுத்துக்கிற மனசுனால வந்தவன். வேலையாடனா இருக்கணுமா, உரிமையாளனா இருக்கணுமான்னு யாரும் உனக்கு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீயே உனக்கு தரும் முடிவுதான் அது. இது ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கும் விஷயம் இல்ல, இது இப்போ இந்த நிமிஷத்துல நீ எடுக்கிற தீர்மானம். இன்று முதல் நீ எந்த வேலையில இருந்தாலும், எந்த சம்பளமா இருந்தாலும், எந்த லெவல்ல இருந்தாலும் உன்னோட மனசோட பேசிக்கோ. இனி நான் வெறும் வேலைக்கு வரவ இல்ல, நான் எடுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நான் முழு உரிமை எடுக்க போறேன். தவறுகள் வந்தா மாற்றிக்கிறேன், சான்ஸுகள் வந்தா பயன்படுத்திக்கிறேன், பிரச்சனை வந்தா ஓடாம நிக்கிறேன். இந்த உலகம் உனக்கு ஒரு பதவி தரலாம், அசிஸ்டன்ட், மேனேஜர், ஹெட், டைரக்டர், ஏதாவது. ஆனா மனசுல நீ எதுதாயென்று முடிவு பண்ற ஸ்விட்ச் உன் கையில்தான் இருக்கு. நீ நினைப்பது, நான் ஒரு வேலையாடன்தான்னா உன் எல்லா முடிவுகளும்
அந்த லெவலுக்கு தக்க மாதிரி இருக்கும். நீ மனசுல அமைதியா, தைரியமா, நான் உரிமையாளர் மாதிரி யோசிக்க போறேன், நடக்க போறேன்னு முடிவெடுத்தா உன் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அளவிலும் மாற ஆரம்பிக்கும். இது உன் வேலைய மட்டும் மாற்றப் போகல, இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகுது. வீட்டுல, கல்லூரில, ஆபீஸ்ல, பிசினஸ்ல என எங்க இருந்தாலும் இது ஏன் பொறுப்பு, ஏன் வேலை, ஏன் கடமைன்னு முதல்ல உன்னோட மனசு சொன்ன நேரத்துல இருந்து நீயே உன்னை வேற லெவலுக்கு எடுத்து போக ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு உன்னை மக்கள் நல்ல வேலை செய்றவன்னு தான் பார்க்கலாம். நாளை ஒரு நாள் இந்த ஆள் இருந்தாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம், இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவனேன்னு நம்பிக்கையோட உன் பேரை சொல்ல போறாங்க. அந்த நம்பிக்கைய வாங்குற சக்தி உன்னோட உரிமையாளர் மனசுல தான் இருக்கு. இப்போ உன்னோட உள்ளத்துல கேள், நான் இன்னும் எந்த லெவல்ல இருக்கேன்? வேலையாடனா இல்ல உரிமையாளனா? பதவி வரப்புறமா, சம்பளம் கூடுறப்புறமா நான் மாறப்போறேன்னு நினைக்காத. நீ இப்போ மாறுச்சுனாதான் நாளை அந்த எல்லாம் உன்னை தேடி வரும். இன்று முதல் ஒவ்வொரு வேலையும் உனக்கு ஒரு சின்ன பிசினஸ் ஆகவே பார். உன் நேரம்தான் உன் முதலீடு, உன் குவாலிட்டி தான் உன் பிராண்ட், உன் மனசை எடுக்கும் உரிமைதான் உன் ரியல் ஓனர்ஷிப். நீ எப்படி தீர்மானிக்கிறேன்னு தான் முடிவை எழுத போகு. இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.